ஸ்ரீலங்காவில் இலங்கையின் சீற்றத்தால் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கின்றோம். டெக்பா புயல் இலங்கையை விட்டு நீங்கினாலும் அதனுடைய தாக்கமும் மழையினால் ஏற்படும் சேதமும் உயிரிழப்புகளும் ஓய்ந்தபாடு இல்லை என்று சொல்லலாம். இலங்கை அரசாங்கம் இரவு பகலாக மீட்பு பணிகளில் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இரவு பகலாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். ஸ்ரீலங்காவில் அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட இந்தியா தன்னுடைய உதவிகளை செய்து வருகின்றது. அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளும் தங்களுடைய உதவிகளை செய்து வருகின்றன என்பதை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஜனாதிபதி மக்களோடு மக்களாக நின்று தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில போராடி வருகின்றார். அதையும் தாண்டி மக்களுக்கான உதவிகள் சென்றடைய வேண்டும், மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான நகர்வுகளோடும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில வழமை போன்று நாட்டினை இந்த அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் அதிகாரிகள், அதே போன்று மீட்பு பணியாளர்கள், அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ சார்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். இதையும் தாண்டி வடக்கு கிழக்குல அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் என்பது கண்டி, நுவரேலியா, பதுளை, கொழும்பு ஆகிய இந்த மாவட்டங்களோடு நாடளாவிய ரீதியில் ஒப்பிடுகின்ற பொழுது சற்று சேதத்தை உண்டு பண்ணியிருந்தது. அது அதிகளவிலாக இருந்தாலும் ஆங்காங்கே அதிகளவிலான சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. இருப்பினும் கண்டி, நுவரேலியா என்று பார்க்கின்ற பொழுது அதிகளவிலான மண் சரிவுகளில் ஏராளமானோர் வெள்ளப்பெருக்களில் சிக்கியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட கொச்சிக்கடை நகர்ப்பகுதியினுடைய காணொளியை பார்க்க கிடைத்திருந்தது. வெள்ளத்தினுடைய நிலைப்பாடுகளை இன்றும் அதிக மாணவர்கள் மீட்பு பணிகளுக்காக அங்கு செல்லுகின்ற பொழுது படகுகளில் செல்லுகின்ற காட்சிகளை எல்லாம் சமூக வலைதளத்தில் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது முல்லைத்தீவின் நாயாறு பாலம் உடைந்தமை மற்றும் வட்டுவாகல் பாலம் என்பன சேதமடைந்துள்ளமையினால் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றது.